வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தாட் அண்ட் லாங்குவேஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், தாட் அண்ட் லாங்குவேஜ் என்பது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களும் போல அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த எண்ண ஓட்டங்கள் தெளிவாக இருக்க வேண்டும், சிந்தனை திறன் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்பொழுது அங்கே மொழியும் அதனுடன் சேர்ந்து சிறப்புப்படுத்தும். அதுதான் இந்த கான்செப்டில் இருக்கிற முக்கியமான செய்திகளே. இதுக்கு முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், முதன்மையாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னது அப்படின்னு கேட்டால் யாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் வைங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு டு பிகின் வித் என்ன செய்யணும், நிறைய காது கொடுத்து செய்திகளை பொறுமையாக கேட்கணும். லிசனிங் வித் ராப்ட் அட்டென்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் வேறு எந்த விதமான எண்ண ஓட்டங்களும் இல்லாமல் மனது ஒருமுகப்படுத்தப்பட்டு விஷயங்களை நம்ம கேட்கணும். அப்படி கேட்டால் தான் த மோர் யூ லிசன் யூ கேன் ஏபிள் டு கிராஸ்ப். ஒரே டாப்பிக்கில் நிறைய ஒரு பாட்காஸ்ட்லாம் கேட்கலாம். இல்லை பாட்காஸ்ட்னு சொன்னால் அது நிறைய டாப்பிக்கில் இருக்கும். அது மாதிரி தொடர்ந்து ஒரு சொற்பொழிவு கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சொற்பொழிவு ஒரே ஒரு டாப்பிக்கில் தான் இருக்குமா? ஒரு டாப்பிக்கில் தான் பேச முடியுமா? நம்முடைய மொழி என்று சொன்னால் தாய்மொழியில் நிறைய இருக்கும். தாய்மொழியிலே நிறைய விஷயங்கள், இலக்கியம், இலக்கணம், அப்புறம் உரைநடை, கவிதைகள், அப்புறம் கவிதைகள் இருக்கும்போது அதுவே கவிதைகளை என்ன நம்மளுடைய தெளிவான கருத்துக்களை சொல்லக்கூடியது, அப்புறம் மாடர்ன் கருத்துக்கள், இப்போ டே டு டே ரொட்டீனில் பேசக்கூடியது, அதற்கெல்லாம் கூட கவிதைகள் இருக்கும். அதுபோல் கவிதைகள் பேசணும், லலினமாக செய்ய வேண்டும். நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். எமோஷ்னல் ஆஸ்பெக்ட்ஸ்னால் சிலப்போ என்ன இருக்கும், மகிழ்ச்சி, இனிமை, இனிமை, அதே நேரத்தில் என்ன பயம், அதுபோல் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் கவிதைகள் அப்படின்னு சொன்னால். அப்புறம் சாதாரண உரைநடையில் சொல்ல முடியாத சில செய்திகளை, சில என்ன கருத்து பரிமாற்றத்தை கவிதைகளில் சொல்ல முடியும். அதனால் கவிதைகளிலும் நிறைய படித்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்டிவ் லிசனிங்னு சொன்னால் சொற்பொழிவு, அதாவது இனிமையாக கொடுக்கக்கூடியதோ, ஆன்மீகம் தொடர்புடையதாகவோ, மொழி தொடர்புடையதாகவோ, இல்லை இலக்கணங்கள், அதாவது எத்தகைய நம்மளுடைய வரலாறு பற்றியோ, இலக்கியங்கள் நம்மகிட்ட நிறைய இலக்கியங்கள் இருக்குது. அந்த ஆன்மீக இலக்கியங்களாக இருந்தாலும், சமுதாயத்துக்கு ஏற்புடைய சமுதாய நலன்களை மையமாக கொண்டு எழுதப்பட்ட இலக்கியமாக இருந்தாலும் அந்த இலக்கியங்களை பற்றி நிறைய படிக்கலாம். அது புது புது வார்த்தைகளை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில நேரத்தில் ஒரு சொற்பொழிவை கேட்டுடுறோம். கேட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் கேட்குற 30 நிமிடங்கள் ஒரு சொற்பொழிவு கேட்குறோம் என்று சொன்னால் கேட்டுவிட்டு அந்த சொற்பொழிவை அப்படியே நிறுத்திடலாம். இப்போ தான் நம்மளுக்கு நிறைய கேட்ஜெட் வந்திருக்கு, ஆன்லைனில் கேட்கலாம், எல்லாம் செய்யலாம். அந்த சொற்பொழிவில் கேட்குற அந்த நிகழ்ச்சி அப்படியே நிறுத்திட்டு நம்ம என்ன கேட்டோமோ அதை ஒரு தடவை நம்ம சொல்லி பார்க்கலாம். அதுபோல் எல்லா பாயிண்ட்ஸும் வருதா, இல்லை நம்மளுடைய வார்த்தைகளில் அது இன்னும் லூசிடாக சொல்கிறோமா, இல்லை ரொம்ப இன்னும் ரிஜிட் ஆக்குறோமா அப்படின்றத பார்க்கலாம். அதுபோல் சொல்ல பழகினா கூட அந்த லாங்குவேஜ் இருக்கே அது ரொம்ப சிறப்பாக வளரும். அதுக்கப்புறம் சில சின்ன சின்ன விஷயங்கள், வார்த்தைகள் இருக்கு. குட் அப்படின்னு சொன்னால் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி பழகலாம். அப்புறம் பேட் அப்படின்னு சொன்னால் குட்டுக்கு அப்புறம் பேடு அப்படின்னு சொல்ல வேண்டாம். பேடுக்கு பதில் யூ கேன் யூஸ் சம் அதர் வேர்டு, இன்எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்ல. ஒரே ஒரு செய்தி சரியில்லைப்பா, இது ஒரே யூஸே ஆகலை அப்படின்னு சொன்னால் இட் இஸ் இன்எஃபெக்டிவ், யூ கேனாட் ஏபிள் டு என்ன பிரிங் இட் அவுட் எனிதிங், அதுபோல் எல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ், அதாவது ஒரு விஷயத்தை இன்னும் சிறப்புப்படுத்த வேண்டும், பட்டை தீட்டணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மணிக்கணக்காக உட்காந்து பழகி பேசி எழுதி சொல்லி பார்த்து இதெல்லாம் பண்ணால் தான் பெரிய அளவில் அதிக அளவில் நம்மளுடைய என்ன பண்ண முடியும், எண்ண ஓட்டங்களில் சிறப்புப்படுத்த முடியும். அதே நேரத்தில் நம்மளோட மொழி, நம்மளுக்கு சில நேரத்தில் பேசுகிறோம், சில செய்திகளை பற்றி நமக்கு தெரியல, அது ரொம்ப கலோக்கியலாக சொல்கிறோம்னு சொன்னால் இட் ஷுட் நாட் பி லைக் தட். அது என்ன பண்ணணும், கொஞ்சம் ரிஃபைண்டாக மாடிஃபைடாக பண்ணி, மாடிஃபைடு லாங்குவேஜில் அதை உபயோகப்படுத்தி இது கொஞ்சம் என்ன பண்ணணும், சட்டிலாக ஃப்ளாரியாக அப்படியெல்லாம் பேச தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்கிற செய்தி தான், ஆனால் அந்த செய்தியை ரொம்ப கலோக்கியலாக சொல்லாமல் அதை ஃப்ளாரியாகவும் அப்புறம் என்ன விவிதாக சொல்லி பார்க்கலாம். சில நேரத்தில் சில கருத்துக்கள் நம்மளுக்கு நல்லா தெரியும், அந்த கருத்துக்களை எப்படி இன்னும் சுருக்கி எழுதலாமா, இல்லை மட்டும் இன்னும் விவிதா, அதாவது ட்ரமடைஸ் பண்ணி எழுதலாமா, ட்ரமடைஸ் பண்ணி சொல்லலாமா,
அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ எண்ணமும் சொல்லும் விரிவுபடுத்தும் பொழுது அங்கே என்ன பண்ணுறது, சிறப்புத்தன்மை, நம்மளுடைய அறிவாற்றல் பெருகுகிறது, சிந்தனை திறன் செயல்பட்டு அதனோட சிறப்பை வெளியில் காட்டுறது. எண்ணமும் சொல்லும் சிறப்புப்படுத்த வேண்டும். ஏன்னா ஒரு சின்ன விஷயம், எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்குறோம், ஒரு மான் ஒரு 2 3 மரத்துக்கு நடுவில் நெளிந்து நெளிந்து போகின்றது அப்படின்னு சொன்னால் அந்த அந்த சீன் மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அது எப்படி விவிதுபா எழுத முடியும்? கற்பனை திறனை உள்ளே கூட்டினால் அது ரொம்ப சிறப்பாக அமையும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சும் தான், ஆனால் அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். நமக்கு தெரியும் தான், தட் யூ ஹாவ் டு யூட்டிலைஸ் யுவர் கெப்பாசிட்டி டு பிரிங் இட் இன் விவித் பிக்சர். யூ ஷுட் பிரிங் எ விவித் பிக்சர். சாதாரணமாக ஒரு ரோட்டில் ஒரு வயசானவங்க நடக்கிறாங்க, மொல்லமாக நடக்கிறாங்க, நிதானமான நடை, அவங்கள்ட்ட எந்த பரபரப்பும் இல்லை. ஆனால் அந்த நிதானமான நடையை நம்ம ட்ரமடைஸ் பண்ண முடியும் இல்லையா? ட்ரமடைஸ் பண்ணால் பை வேர்ட்ஸ் யூ கேன் ரைட் ஆல் தீஸ் திங்ஸ். அவங்க எவ்வளோ நிதானமாக நடக்கிறாங்க, அது என்ன இருக்குன்னா மைன்யூட் டீட்டெயில்ஸ் வரைக்கும் சொல்லி அதை விரிவுபடுத்தி விவித் பிக்சர், யூ கேன் பிரிங் த விவித் பிக்சர் பிஃபோர் த ஐஸ் வைல் ரீடிங் இட். அப்போவே தெரியும். நம்ம யாரோ ஒருத்தங்க ஒரு வயசானவங்க நிதானம் நடக்கிறாங்க, அதை போய் நம்ம தெருவில் பார்த்தா மட்டும் போகாது, நம்மளுக்கும் புரியும் தான் ஹவு டு ரைட் அபவுட் இட் அப்படின்னு சொன்னால் தோஸ் ஆக்டிவிட்டீஸ். அந்த மாதிரி ஒரு முயற்சி என்ன பண்ணோம், நம்மளுடைய மொழியும் சிந்தனை திறனையும் வலுப்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.